ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. ஒரு மனிதன் 40, ஒரு 60, 80 வருடங்களுக்குள்ளாக வாழ்ந்து மரித்து போயிடுறாங்க. மரித்த பிறகு அவங்களுடைய உடல் உறுப்புகள் எவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது நாளே அவங்களுடைய நகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே கழண்டி போயிடும். 4வது நாள் அவங்களுடைய முடியெல்லாம் உதிர்ந்து போயிடும். 5வது நாள் அவங்களுடைய மூளை வந்து உருகி போயிடுங்க. 6வது நாள் அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாயிடும். 60 நாட்களுக்குள்ளாக அவங்கள எல்லாமே பார்த்தோன்னா எலும்பு கூடாக மாறி விடுவாங்கங்க. ஸோ இதற்குள்ளாக நமக்குள்ள எவ்வளோ ஒரு போட்டி, பொறாமை, இச்சகம், வஞ்சகம் பேசுறது, செய்வினை வைக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மற்ற மனிதர்களவே. அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மரித்த பிறகு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி மத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துற எண்ணமே யாருக்குமே வராதுங்க. ஸோ இருக்கும் வரைக்கும் மத்தவங்களுடைய துன்பங்கள்ல நம்ம வந்து பங்கேற்போம். மத்தவங்களுக்கு உதவி செய்வோம். நம்ம மரித்த பிறகு நம்ம இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து சொர்க்கத்தை நாடணும் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா மத்தவங்களுக்கு மட்டும் துரோகம் மட்டும் செய்யாதீங்க. ஆம், முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பை கொடுங்க. முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓடி போயிட்டு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கும் கீழே எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்காங்க. உண்ண உணவு இல்லாம, உடுக்க உடை இல்லாம, இருக்க இருப்பிடம் இல்லாம, ஒரு நாள் வேலைக்கு கூட அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள காட்டிலும் நம்மளை விசேஷித்தவராக நம்மளை படைத்த இறைவன் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த இறைவனே இறங்கி வந்து நமக்கு அந்த சொர்க்கத்துக்கு வழி காட்டுவாருங்க. இது உண்மை. கண்டிப்பா உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா நீங்க அத ருசி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார்.